வணக்கம். ஆயிரவை டிவிக்காக பொள்ளாச்சியிலேருந்து கமலக்கண்ணன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா, உடுமலைப்பேட்டை கொழும்பம் நகரத்தில் அருகில் இருக்கிற கொழும்பம் நகரத்தில் வீட்டிற்கும் அருள்மிகு ஸ்ரீ தாண்டவேஸ்வரர் திருக்கோயில், அருள்மிகு விசாலாட்சி அம்மனா சிவகாமி தாண்டேஸ்வரர் சுவாமி சிவகாமி அம்மன் திருக்கோயில் ஆருத்ரா தரிசன விழாவிற்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆயர் வைசிய சமுதாயத்தில் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஆருத்ரா தரிசனம் முழுவதுமே நம்ம சமுதாயத்துக்கு மிகப்பெரிய வரமாக கிடச்சிருக்கு. ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆருத்ரா தரிசனத்தில் நம்ம ஆயர் வைசிய செட்டியாருக்கு ஒரு மரியாதை கொடுத்து பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து மரியாதை செய்கிறாங்க. இந்த ஊர்லேயும் பார்த்திங்கன்னா குறைந்த அளவு தான் நம்ம சமுதாய மக்கள் இருந்தாலும், இப்போது இங்கிருந்து இடம்பெயர்ந்தாலும் தொடர்ந்து நமது ஆயர் வைசிய சமுதாய மக்களுக்கு முதல் மரியாதை பாரம்பரியமாக கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் நமது சமுதாயத்தை சேர்ந்த திரு மோகன்குமார் அவர்களிடம் இந்த விழாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கமுங்க. தூரமாக போகிற இப்போ கொழும்பு தாண்டேஸ்வரர் சுவாமி உடம்பு சிவகாமி அம்மன் திருக்கோயில் நாங்கள் இருக்கிறோங்க. இது இந்த ஆருத்ரா தரிசன விழா இந்த வருஷந்தோறும் இது சிறப்பாக நடத்திட்டு வர்றாங்க. இதில் ஆருத்ரா தரிசன விழாவில் நமது சமுதாயத்துக்கு ஒரு தனியாக ஒரு மரியாதை கொடுத்து பண்ணிகிட்ருக்காங்க. அது இந்த பாரம்பரியமாக தொன்று தொட்டு கிட்டத்தட்ட எனக்கு நான் சின்ன குழந்தையாக இருக்கிற போது முடிச்சு இது நடந்துகிட்ருக்குதுங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சமுதாயத்துக்கு அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கணும். திரு பாப்பாகுளம் ஈஸ்வரசாமி அவர்களிடம் ஒரு சில வார்த்தைகள். இது எப்படி செய்கிறாங்க, எத்தனை வருஷமாக செஞ்சுட்ருக்காங்க, எந்த முறையில் செய்கிறாங்கன்றதை கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கள். நாங்கள் முன்னாடியே எல்லாருமே இங்கே வந்துடுவோம். நைட்டு திருக்கல்யாணத்துக்கு வந்துடுவோம். முன்னத்து நாள் திருக்கல்யாணம் நடக்கும். திருக்கல்யாணம் முடிஞ்சு எல்லாத்துக்கும் பூஜைகள் எல்லாம் பண்ணி இதை முடித்த உடனே ஒரு 8:30-9 மணிக்கு திருக்கல்யாணம் முடியும் முன்னாடி நைட்டு. அப்புறம் காலையில் நாங்கள் எப்பவும் போல் 3:30க்கு அபிஷேகத்துக்கு வந்துடுவோம். எல்லாம் எங்களுக்கு முறையான மரியாதை கொடுத்து பரிவட்டம் கட்டி சமுதாயத்தில் ஒரு 4 பேர்த்துக்கு அந்த பரிவட்டம் கட்டி எல்லாம் இதையும் செஞ்சு கொடுப்பாங்க. இது எனக்கு தெரிய சின்ன குழந்தையிலேருந்தே தொன்று தொட்டு நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6-7 தலைமுறையாக நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு யோகா அவங்க சொல்லி எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதனால் எங்கள் அந்த வாரிசு பிரகாரம் நாங்கள் அதை தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த நம்ம சமுதாயத்துக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக எல்லா இதுலேயும் அமைஞ்சிருக்குது. இதை நாங்கள் தொன்று தொட்டு அப்படியே எங்கே இருந்தாலும் எவ்வளோ பெரிய தூரத்தில் இருந்தாலும் நாங்கள் இங்கே வந்து ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் கரெக்டாக வந்துடுறோம். அந்த சூழ்நிலையில் பார்க்குறோம். திரு மலர்கண்ணனுங்க, அவர் சால்ரப்பட்டி அவர்கிட்ட வருவார். வணக்கங்க. சத்தமாக வணக்கங்க.